வணக்கம். வாங்க, பழசுதான் ஆனா நம்ம மறந்து போன ஒண்ணுங்க. ஒரு சிம்பிளான வீடியோ தான், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கொல்லியில போயிட்டு மல்லாட்டை பிடுங்க போவாங்க. அப்ப கூலி கொடுக்க மாட்டாங்க. அப்ப படிக்கணக்கில் இவ்வளோ மல்லாட்டைன்னு சொல்லிட்டு அவங்க பிடுங்கினதுக்கு தகுந்த மாதிரி இவ்வளோ மல்லாட்டைன்னு அளந்து வாங்கிட்டு வந்துருவாங்க. அப்போ அது நிறைய இருக்கும்போது அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணும்போது நமக்கு 4-5 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. அதுக்குள்ளவே நம்மக்கிட்ட இருக்காது, காலியாகிடும். ஏன்னா அது ரொம்பவே நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பச்சை மல்லாட்டை கடையில் விற்கலங்க, பச்சை மல்லாட்டை அதை வாங்கிட்டு வந்திருக்கோம். வாங்கிட்டு வந்துட்டு நல்லா கழுவிடணுங்க. ஒரு 7-8 தடவை, நிறைய மண் இருக்கும், அதனால நல்லா கழுவிடணும். கழுவிட்டு எடுத்துக்கலாம். இப்போல்லாம் பானை மாதிரி நல்லா இவ்வளோ பெருசாக வச்சுருப்பாங்கங்க. அதில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. மேலே மேலே அடுக்கி வச்சுருப்பாங்க. பானை மாதிரி நல்லா பெருசாக இருக்கும். அது நெல், ஒரு பானையில் நெல், மல்லாட்டை இதை மாதிரிலாம் எடுத்து வேணுன்னும் போது சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லா மல்லாட்டையும் நல்லா கழுவியாச்சு. இது வந்து 2 கிலோ அளவுக்கு இருக்குங்க மல்லாட்டை. எல்லா மல்லாட்டையும் குக்கரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா இவ்வளோ உப்பு பிடிக்கும் இந்த மல்லாட்டைக்கு. சேர்த்துட்டு இது வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரில் விசில் போட்டு நல்லா ஒரு 10 விசிலுக்கு வேக வச்சிடலாங்க. இப்போ நல்லா விசில் ஒரு 10 விசில் கொடுத்து நம்ம இறக்கிட்டோங்க. ரொம்ப சத்தானதும் கூட. வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா நிறைய குட் கொலஸ்ட்ராலும் இருக்குது. அதாவது ஏழைகளின் முந்திரின்னு பார்த்தீங்கன்னா கடலை தான். எல்லாருமே அதை வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு சத்தான ஒரு நட்ஸாக கூட நமக்கு இருக்கும். இப்போ நமக்கு நல்லா வெந்திருக்கு மல்லாட்டை. இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம காய வச்சிடலாங்க. இப்போ நம்ம மாடிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. வேக வச்ச மல்லாட்டையை வந்து காய வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம வீட்டில் காய போடுறதுக்குன்னே ஒரு துணி வச்சுருப்போம்லங்க, அந்த துணியில் கொட்டி காய வச்சுக்கலாம். இதை வந்து மேலே வந்து மூடி விட்டுருலாங்க. ஏன்னா வந்து காக்கா வந்து கொத்தி எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னா நமக்கு ஒன்று கூட இருக்காதுங்க, எல்லாமே காக்கா எடுத்துக்கும். இந்த மாதிரி நல்லா காய வச்சுட்டு இதை அந்த மல்லாட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா அது உள்ளே இருக்கிற பருப்பு வந்து நமக்கு ஆடணும். அந்த அளவுக்கு காய்ஞ்சிச்சுன்னா நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு காயுதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். சாயந்தர நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வீட்டில் நமக்கு பசங்களுக்கோ நம்ம பெரியவங்க யார் வேணாலும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ அவிச்சு காய போட்ட மல்லாட்டை நல்லா காஞ்சிருச்சுங்க. ஒரு 5-6 நாள் நம்ம காய வச்சு நல்லா எடுத்துட்டோங்க. நான் இந்த குண்டா ஃபுல்லும் மல்லாட்டை வச்சுருந்தேன். இப்போ எங்கள் வீட்டில் காய வைக்க சாப்பிட்டே காலி ஆயிடுச்சு. மீதி இவ்வளோதாங்க இருக்குது பாருங்க. இப்படிதான் இருக்கும். நம்ம நல்லா இருக்கும் ரொம்ப சாப்பிட்றதுக்கு, ரொம்பவே நல்லா இருக்கும். நமக்கு நார்மலாக நம்ம உப்பு போடுறதோட வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா தான் காய நமக்கு அந்த உப்பு இதுக்கு மேலே உள்ளே போயிட்டு நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நம்ம ஸ்டோர் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம். நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.